நமக்கு ஒன்று வேணும்னு ஆசைப்படுறோம். அந்த ஆசைப்படுறத பிரபஞ்சத்திட்ட கேட்குறோம். சரி, பிரபஞ்சம் அதை நம்மளுக்கு எப்படி சொல்லும் அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகம் எல்லார் மனசுலையுமே இருக்கும். பிரபஞ்சம் சொல்லுமா சொல்லாதா அப்படின்ற ஒரு பெரிய ஆராய்ச்சியே இருக்கும். இந்த பிரபஞ்சம் சொல்கிறத நம்ம எப்படி கேட்கணும், இதை கேட்குறதுக்கு ஒரு நல்ல தீர்வு எது அப்படின்றத தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். பிரபஞ்சத்திட்ட நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கேட்போம், அது கண்டிப்பாக நடந்திருக்கும். அப்போ நம்மளோட மனசு நம்ம அடுத்து என்ன யோசிக்கும், நம்ம பெரிய விஷயங்கள் கேட்டால் கண்டிப்பாக அது நடக்கும், பிரபஞ்சம் நடத்தி வைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம முழுசாக நம்ப ஆரம்பிச்சிருவோம். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் கேட்குறப்ப நம்மளுக்கு சந்தேகங்கள் வராது, பிரபஞ்சம் நடத்துமா நடத்தாதா அப்படின்னு. ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த யூனிவர்ஸ் பற்றி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறப்ப எனக்கு சொல்லி கொடுத்தவங்க, நம்ம காசை செலவு பண்ணுறப்ப ஒவ்வொரு தடவையும் நம்ம காசை வெளியே கொடுக்குறோம் பாருங்கள், அப்போ கொடுக்குறப்பெல்லாம் அந்த காசு என்கிட்ட கிடைச்சதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நானும் அதே மாதிரி சொன்னால் எப்பயுமே என் கையில் இருக்கிற காசு நிறைய செலவாகுமே, ஆனால் இது சொன்ன பிறகு என்கிட்ட செலவே ஆகலை. எல்லா தேவைகளும் இருந்துச்சு, ஆனால் என் கையில் இருக்கிற காசு அப்படியே தான் இருந்துச்சே தவிர செலவாகலை. இதுவே எனக்கு ஒரு பெரிய அபூர்வமாக இருந்துச்சு. அவங்க ஒரு சின்ன விஷயந்தான் சொன்னாங்க, இதை ஃபாலோ பண்ணதில் இவ்வளோ ஒரு மேஜிக் நடந்துச்சா அப்படின்னு. அவங்கக்கிட்டே இவ்வளோ பெரிய மேஜிக் நடந்திருக்கீங்க, எனக்கே ஆச்சரியமாக இருக்குங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரி தான் ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறப்ப கிடைக்கிற சந்தோஷம் பெரிய விஷயங்களில் கிடைக்குமா அப்படின்றது ஒரு சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு ஒரு பெரும் சந்தேகம்தான், இது நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது பிரபஞ்சத்துக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்ற ஒரு பெரிய சிக்கலில் நம்ம மாட்டிக்கிறோம். இதை நம்ம பிரபஞ்சத்திட்ட சொல்கிறோம். இந்த சொல்ல வேண்டிய நேரம் எப்போனா, நீங்கள் ஒரு அமைதியான இடத்துல இருந்துட்டு நீங்கள் சொன்னாலே போதும், கண்டிப்பாக பிரபஞ்சத்துக்கு அது போய் சேர்ந்துடும். இதற்கான தீர்வை பிரபஞ்சம் எப்போ கொடுக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார்கிட்டையும் இருக்கும். யூனிவர்ஸ்கிட்ட கிடைக்கிற பதில் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் மூலமாக தான் வரும். இந்த ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 111, 222, 4444, 333, 5555, 555, இந்த மாதிரி 3 டிஜிட் நம்பரும் 4 டிஜிட் நம்பரும் வந்துச்சுன்னா யூனிவர்ஸ் உங்களுக்காண்டி ஏதோ ஒன்று சொல்ல வராங்கன்னு நினைக்கலாம். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கேளுங்க. நானும் என்னோட ஹஸ்பண்டும் காரில் போய்கிட்டு இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா எப்பயுமே நானும் என்னோடய குழந்தைங்களும் ஏஞ்சல்ஸ் நம்பரை ரொம்ப ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா நாங்கள் டெய்லியும் ஸ்கூலுக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா 111, 222 இந்த மாதிரி பார்த்தோம்னா நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். தேங்க்யூ ஏஞ்சல்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனால் இதெல்லாம் என் வீட்டுக்காரர் நம்ப மாட்டார். அப்போ ஒரு நாள் நாங்கள் காரில் போய்கிட்டு இருக்கப்ப 333 காமிச்சிச்சு. இந்த 333 காமிச்சாலே எங்களுக்கு பொறுத்தவரையும் அது டேஞ்சர் ஜோன் அப்படின்றது தான் அர்த்தம். ஏன்னா நம்ம வண்டியில் போகிறப்ப ரொம்ப கவனமாக போகணும் அப்படின்னு சொல்ல வருது ஏஞ்சல்ஸ் அப்படின்றத எங்களோட அர்த்தம். 333 வந்தாலே நாங்கள் வண்டியை கேர்ஃபுல்லாக ஓட்ட ஆரம்பிச்சிடுவோம், ரொம்ப ஸ்லோவாக ஓட்ட ஆரம்பிச்சிடுவோம், ரொம்ப கவனமாகவே வண்டியை ஹேண்டில் பண்ணுவோம். அப்படி இருக்கிறப்ப நானும் என்னோடய ஹஸ்பண்டும் நாங்கள் காரில் போயிட்டுருக்கப்ப 333 காமிச்சிச்சு. ஏங்க 333 காமிக்குது, நம்ம கேர்ஃபுல்லாக போகணும், நம்மளுக்கு ஏதோ ஒன்று சொல்ல வருது ஏஞ்சல்ஸ், வண்டியை கவனமாக ஓட்டுங்க அப்படின்னு சொல்கிறேன். அதெல்லாம் பொய்யுமா அப்படின்னாங்க. ஜஸ்ட் மிஸ், ஏங்க நீங்கள் ஸ்லோவாக போங்கங்க, நம்மளுக்கு 333 இங்கே பாருங்கள் முன்னாடி காமிச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக பார்த்தீங்கன்னா எங்களை ஜஸ்ட் மிஸ்ஸில் ஒரு வண்டி கிராஸ் பண்ணி இடிக்கிற மாதிரி வந்துருச்சு ஹைவேயில். அப்போ தான் எங்கள் வீட்டுக்கு வரும் அதை நம்பினார். ஓ, இந்த நம்பர் வந்துச்சுன்னா அதுக்கு பிறகுலேருந்து 333 காமிச்சா நாங்கள் கேர்ஃபுல்லாக போயிடுவோம். இதை அவரும் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி ஏஞ்சல்ஸ் நம்பர் மூலமாக ஏதோ ஒரு விஷயத்தை நம்மளுக்கு சொல்ல வருவாங்க. அதை நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சாலே போதும், நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம வழி நடத்தலாம். இந்த ஏஞ்சல்ஸ் நம்பர் என் கண்ணில் தட்டுப்படலை. அப்போ யூனிவர்ஸ் எனக்கு என்ன சொல்ல வருவாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஏஞ்சல்ஸ் நம்பர் உங்களுக்கு தட்டுப்படலைன்னா பரவாயில்ல, ஆனால் நீங்கள் நைட்டு தூங்குறப்ப உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படின்றத நினச்சிட்டு படுங்க. அது கனவில் உங்களுக்கு கண்டிப்பாக யூனிவர்ஸ் ஒரு வழியை சொல்லுவாங்க. அந்த வழி எதுவாக கூட இருக்கலாம்.
அந்த பாதையில் நீங்கள் போனீங்கன்னா அது சரியான பாதையாக இருக்குன்றதுக்கு உங்களுக்கு ட்ரீம்ஸ் வழியாக சொல்ல கண்டிப்பாக வருவாங்க. அப்படி இல்லை ட்ரீம்ஸும் வரலங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒரு அமைதியான இடத்துல எந்தவித ஃபோன் காலும் இல்லாமல், எந்தவித ஃபோனும் யூஸ் பண்ணாமல், அதாவது வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா எதுவுமே யூஸ் பண்ணாமல், ஃபோனே கையில் இல்லாமல் தனியாக ஒரு இடத்துல உட்காருங்க. எதையுமே யோசிக்காதீங்க, ரிலாக்ஸாக இருங்க. கண்டிப்பாக யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு வழியை கொடுப்பாங்க. அது எந்த வழின்னு கூட உங்களுக்கு தெரியாது. இது நாள் வரையும் நீங்கள் அந்த வழியை பயன்படுத்தியிருக்கவே மாட்டீங்க. இது உங்களுக்கு ஒரு புது அனுபவமாக கூட இருக்கலாம். ஆனால் அது உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். ஆனால் அமைதியாக 1 மணி நேரம் உட்காந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கான விடைகள் ஏதோ ஒரு வழியில் கண்டிப்பாக கிடைக்கும். இப்படி தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் எந்த விஷயத்தையுமே கேட்டுட்டு யூனிவர்ஸ் சொல்லலை, பதில் அளிக்கலை அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க. யூனிவர்ஸ் ஏதோ ஒரு வழியில் நம்மளுக்கு கண்டிப்பாக பதில் சொல்லுவாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.